மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் திடீரென இளநிலை படிப்புகள் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விண்ணப்பித்து பல மாதங்களாக காத்திருந்த ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. எதனால திடீரென்று நிறுத்தப்பட்டது? எவ்வளவு மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க? என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? ஸ்ரீராம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடியில் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில கடந்த 2022-23 அப்ப இருந்த விசி துணைவேந்தர் குமார் புதுசா 7 யூஜி கோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாரு. அது பல்கலைக்கழகங்களில் வழக்கம் இல்லை, இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அட்மிஷன்ஸை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக. பிகாம், மேக்ஸ், டேட்டா சயின்சஸ், தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு 7 கோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. 2 பேட்ச் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற 3வது பேட்ச் இந்த வருஷம் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிக்க ஒரு 1600 மேற்பட்ட மாணவர்கள். அவங்க எல்லாருக்கும் 2 மாசமா எந்தவித தகவலும் கொடுக்காம திடீர்னு இப்போ கோர்ஸ் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், வேற காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக யூனிவர்சிட்டி சார்பில் நடத்தப்படக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜில் போய் அட்மிஷன் போடுங்கன்றாங்க. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அங்க ஒரு பிகாமுக்கு 11,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னா யூனிவர்சிட்டியில, இங்க காலேஜ்ல 38,000 ரூபாய் ஃபீஸ் வருது. பெரும்பாலும் யூனிவர்சிட்டிக்கு ஏழை மாணவர்கள் நாங்க சேரணும், தரமான கல்வி வாங்கணும்ன்றக்காக தேடுறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்களை இப்படி அலக்கழிக்கக்கூடிய ஒரு நிலை நடக்குது. தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி நிர்வாகத்துல மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த நடைமுறைகள்லாம் காட்டுது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டி காலேஜுக்கு ரெஃபர் பண்ணப்பட்ட 750 மாணவர்கள் ஒரு 20% மாணவர்களுக்கு தான் காலேஜ் அட்மிஷன் போட முடியும் காலேஜ் நிர்வாகம் சொல்றாங்க. மீதி மாணவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு புஷ்பராஜ் இருக்கார், பேசுவோம் சார். ஏன் இந்த குளறுபடிக்கெல்லாம் என்ன காரணம்? மாணவர்களுக்கு அட்மிஷனுக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறாங்க? அதாவது சார், இந்த ஒரு 3 வருடமாக அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இளங்கலை பாடப்பிரிவுகள் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல தொடர்ச்சியாகவே தொடக்கத்திலிருந்தே அந்த எப்ப தொடங்கினாங்களோ அப்ப இருந்தே என்னன்னு சொன்னா, ஒரு ஜென்ரலாக என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு சொன்னால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸோ இல்லாமல் நடத்துகிறாங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த தடவை என்னன்னு சொன்னால், இந்த வருஷம் 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் எழுதியே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எங்களால் நடத்த முடியாது, நீங்கள் மாற்று ஏற்பாடுகள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு ஜென்ரலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, நிறுத்தி வைப்பது என்று. இந்த அட்மிஷன்ஸ் நிப்பாட்டி வைக்கிறேன்னு முடிவு எடுத்துருக்குறாங்க. இந்த முடிவில் நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களாக இருக்கிறாங்க. அது பார்வைக்கு வந்துகிட்டு இருக்குது. இப்போ அது குறித்த ஏதாவது ஒரு கடிதங்கள் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பதிவாளருக்கு அட்ரஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருங்க. நிர்வாகம் அதில் தலையிடுறதுக்கு நாங்கள் அதுக்கான ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் கொடுக்குறோம். சிசி இருக்குது, அதாவது இப்போ இவங்க துணைவேந்தர் இல்லை, அந்த இதில் கன்வீனர்ஸ் கமிட்டின்னு ஒரு ஏற்பாடு அமைச்சிருக்கிறாங்க. அவங்கள முடிவெடுப்பதற்கான ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். நிறைய தீர்வுகள் இருக்குது. அதாவது இதற்கான ஒரு சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடத்துறதுலேருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுக்கலாம். அதாவது மாணவர்களுக்கு சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் மாதிரி நடத்தி அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கி வேற காலேஜஸ்க்கு அவங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூனிவர்சிட்டி தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்குது, பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் கமிட்டி தெரிவிச்சும் பேராசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சும் அதையும் மீறித்தான் அப்போ துணைவேந்தர் குமார் இதை ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு மிக 1200 மேற்பட்ட மாணவர்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய உயர்கல்விக்கான உறுதி செய்யப்படாமல் இருக்குது. அதுக்கு அரசு நேரடியாக தலையிட வேண்டிய அவசியம் இருக்குது. பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய குளறுபடிகளை சரி செய்கிறதுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான தேவையை இப்போ மறுபடியும் இந்த மாணவர்களுடைய அலைக்கழிப்பு உறுதி செஞ்சிருக்குது. ஸோ அவங்களுக்கு அரசு தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீராம், வெற்றி, கல்வி அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து இந்த சமூகம் பேசிட்டு இருக்கிறது தொடர்பாக. இந்த நிலையில அதனால மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.